வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஈரானிய ஆய்வாளர்கள் மற்றும் ஆர்வலர்களின் கூற்றுப்படி ட்ரம்ப் நிர்வாகத்தின் பெரும் வெளிநாட்டு உதவி வெட்டுக்கள் ஈரானுக்குள் இருந்து அமெரிக்காவுக்கு கிடைக்கும் பெறுமதியான உளவு தகவல்களை தடுக்கப் போகிறது. மனித உரிமைகளை கண்காணிக்கும் ஈரானிய அமைப்புகளில் இருந்து அமெரிக்க உளவுத்துறை கணிசமான உளவு தகவல்களை பெறுகின்றன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் பெரும் வெளிநாட்டு உதவி வெட்டுக்கள் காரணமாக அந்த அமைப்புகள் தமது பணியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளன. அமெரிக்க உளவுத்துறைகள் உளவு தகவல்களை பெறும் ஈரானிய சிவில் சமூக இயக்கங்கள் நிகழ்ச்சிகளை இடைநிறுத்தியுள்ளன மற்றும் ஈரானிய சுயாதீன செய்தி நிறுவனங்கள் செயற்பாடுகளை குறைத்துள்ளன. ஈரானிய ஆய்வாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள், அமெரிக்க உதவி நிதிவெட்டுகள், நூற்றுக்கணக்கான செயற்பாட்டாளர்கள் வேலை செய்யும் 50க்கும் மேற்பட்ட அமைப்புகளை பாதித்துள்ளதாக மதிப்பிடுகின்றனர். ஈரானில் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கை ஒரு முக்கியமான நேரத்தில் வருகிறது. ஈரான் சமீபகால போர்களால் பிராந்திய ரீதியாக பலவீனமடைந்துள்ளது மற்றும் பொருளாதார நெருக்கடியால் தடுமாறுகிறது. இப்படியான சூழ்நிலையில்தான் உளவு தகவல்களை பெற்றுக்கொள்ள உகந்த சூழ்நிலை. ஈரானிய அதிகாரிகள் கைது அலைகளை மேற்கொண்டுள்ளனர். இது நாட்டின் மீதான அழுத்தம் அதிகரிக்கும் போது உளவு தகவல்களை சுலபமாக வெளியே கொண்டு வரும். சர்வதேச நெருக்கடி குழுவின் ஈரான் திட்ட இயக்குனர் அலிபாஸ் கூறிய போது, மனித உரிமைகளை மீறுபவர்களை உங்களுக்கு தெரியும். அவர்கள் காளான்கள் போன்றவர்கள். காளான்கள் இருளில் வளரும். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் வெளிச்சமில்லை என்றால் அவர்கள் இன்னமும் திறந்த கை வைத்திருப்பதாக உணர்கிறார்கள் என்று தெரிவித்தார். அமெரிக்காவால் ஆதரிக்கப்படும் அமைப்புகள் பெரும்பாலும் ஈரானுக்கு வெளியே உள்ளவை மற்றும் ஜனநாயகத்தை மேம்படுத்தும் குடையின் கீழ் உள்ளன. குறிப்பாக பிரிட்டனில் இருந்து இயங்கும் ஒரு புலம்பெயர் ஈரானிய ஊடகத்திற்கு ஈரானுக்குள் செல்வாக்கு அதிகம். அவர்கள் மூலம் அமெரிக்க உளவுத்துறை ஈரானுக்குள் சிறு நகரங்களில் இருந்தும் தகவல்களை பெற்றனர். அந்த ஊடகம் அமெரிக்க நிதி உதவியில் இயங்கியது. இப்போது அதன் எதிர்காலம் கேள்விக்குறி. ஈரானிய செய்தி நிறுவனங்கள், சிவில் சமூகத்தை ஆதரிக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் கண்காணிப்பாளர்கள் ஆகியவை எல்லாமே அமெரிக்க நிதி உதவியில் இயங்கிய அமைப்புகளில் அடங்கும். ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கை இந்த தேன்கூட்டை முழுமையாகவே கலைத்துவிட்டது. இந்த குழுக்களுக்கான பெருமளவான அமெரிக்க நிதி உதவி NERD என்ற சுருப்பெயரால் அறியப்படும் அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் கிழக்கு பிராந்திய ஜனநாயக நிதியிலிருந்து வருகிறது. இந்த அமைப்பு ஈரானியர்கள் தங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக 2009 நடத்திய போராட்டங்களுக்கு பின்னர் அமைக்கப்பட்டது. அமெரிக்க காங்கிரசின் ஆராய்ச்சி சேவையின்படி 2024 ஆண்டில் ஜோ பைடன் நிர்வாகம் NERDக்கு $65 மில்லியன் ஒதுக்கியது. இதில் இணைய சுதந்திரத்துக்கான குறைந்தபட்சம் $16.75 மில்லியன் ஆகும். ஈரானின் சிறை அமைப்புகளுக்குள் மனித உரிமை மீறல்களை பற்றி அறிக்கையிடும் குழுவில் பணிபுரியும் ஒரு ஈரானிய பெண் தானும் மற்ற ஆராய்ச்சியாளர்களும் ஒரு காணொலி கான்பரன்ஸ் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட போது உதவி வெட்டுக்களை பற்றி அறிந்ததாக கூறினார். அவர்களின் பதவிகள் காலவரையின்றி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமது மேலாளர் கூறியதாக தெரிவித்தார். இவர்கள் இன்னமும் அமெரிக்காவை நம்புவார்களா என்பது பெரிய கேள்விக்குறி. ஈரானுக்குள் இருந்து உளவு தகவல்களை கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் நடவடிக்கை. சிக்கினால் தூக்கு தண்டனை தான். அவ்வளவு ரிஸ்க் எடுத்தவர்களை ட்ரம்ப் வீதியில் விட்டுள்ளார். ஈரானிய மனித உரிமை இயக்கங்களில் பணிபுரிந்த தனக்கு தெரிந்த பெரும்பாலானோரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதை அவர் விரைவில் அறிந்தார். பழிவாங்கும் பயத்தில் பெயர் வெளியிடாத நிலையில் பேசிய அவர், அமெரிக்கா எப்பொழுதும் மனித உரிமைகளுக்காக நிற்கிறது என்று கூறியது. அப்போது நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ட்ரம்ப் ஜனாதிபதியான பின் நாங்கள் அனைவரும் கவலைப்பட ஆரம்பித்தோம். ஒருவேளை எங்கள் எல்லா வேலைகளுக்கும் எந்த முக்கியத்துவமும் இல்லையா என்றார். அவருடைய பேச்சில் அதிக விரக்தி தருகிறது. ட்ரம்ப் செய்த அதிரடி அமெரிக்கா ஈரானில் பல ஆண்டுகளாக உருவாக்கிய உளவு வலையமைப்பை சின்னாபின்னமாக்கியுள்ளது. பல ஈரானிய இயக்கங்கள் நிதிவெட்டுக்கள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டன. ட்ரம்ப் அதிரடிக்கு எதிராக பேசுவது ட்ரம்ப் நிர்வாகத்திடமிருந்து பழிவாங்கும் மற்றும் ஆதரவை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளை பாதிக்கலாம் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். அமெரிக்கா ஆதரவை பெறும் பெரும்பாலான நிறுவனங்கள் ஈரானுக்கு வெளியே செயற்பட்டன. அமெரிக்கா வெளிநாட்டு நிதியுதவியை நிறுத்தும் ட்ரம்பின் திட்டத்தில் வெற்றியாளர் ட்ரம்பை விட ஈரானிய சுப்ரீம் தலைவர் அல் கமேனியே.